தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எங்களுடைய திருச்சபைக்கு தந்ததான திருச்சபை மூப்பர்கள், ஜெபக்குழு தலைவர்கள், தலைவிகள், உதவி ஊழியர்கள், அருமையான தகப்பன்மார், தாய்மார், சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே குடும்பமாக, நேரலை மூலமாக, டிவி வாயிலாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்களோடு கூட பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு கூட கடந்து வந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி ஆராதிக்கும்படியாய் உங்களை நாங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்தும்படியாய் உங்களை நாங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய் உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலை முழுமையும் கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தும்படியாக ஜெபித்து கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாம் கடந்து செல்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாய் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஜனமாய் சபையாய் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை ஆசீர்வாதத்தின் வேளையாய், இந்த ஆராதனை வேளை அபிஷேகத்தின் வேளையாய், இந்த ஆராதனை வேளை கர்த்தருடைய வார்த்தைகள் தேவ ஜனங்களை சந்திக்கும் வேளையாய் இருப்பதாக நன்றி. உமக்கு நன்றி செலுத்தும். தேவ தூதர்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனை கண்டு தேவ தூதர்களும் ஆச்சரியப்படும்படியாய் இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆஸ்வதித்து தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இசைக்கிறவர்கள், பாடுகிறவர்கள் எல்லார் மேலும் நம்முடைய ஆண்டவரே விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக நன்றி. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஜனங்களுக்கு சத்திய வார்த்தைகளாய், கர்த்தருடைய வார்த்தைகளாய் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலே பதிக்கப்படத்தக்கதாய் கடந்து வருவதாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய ஜனங்களை நீ சந்திக்கும்படியாய், தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆவியானவர் நீ தலைமையேற்று நடத்தும்படியாய், நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஆவியானுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. நம்முடைய ஜனத்திற்கு இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. காண்கிறவர்கள் ஆண்டவரே திருச்சபை மக்களோ அல்லது ஆண்டவரே திருச்சபை மக்கள் அல்லாதவர்களோ எவர்களானாலும் அவர்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, வாழ்க்கையில இந்த நாள் ஆண்டவரே ஒரு விசேஷித்த நாளாய் இருப்பதாக கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதிக்க ஆயத்தமாவோம். உங்கள் கைகள், உங்கள் கால்கள், உங்களுடைய இருதயம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அது ஆயத்தமாய் இருப்பதாக ஆராதனை நடத்தும்படியாய் அருமையான மகள் ஹேனாவை நான் அன்பாய் அழைக்கிறேன். சேர்ந்து எல்லோரும் கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த 2020ஆம் ஆண்டு 6 மாதங்கள் ரொம்ப அற்புதமாய் நம்மளை வழிநடத்தி வந்தார். 7வது மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதமும் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய், மகிமையின் மாதமாய் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கி. ஸ்தோத்திரம் பாடியே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான
ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. வாக்கு மாறாத அன்பே திருவார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே திருவார்த்தையுரை தென்னை தேற்றும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே. ஆமென். எவ்வளவு அருமையான வரிகள்! அவருடைய அன்பை ஃபுல்லும், அவருடைய அன்பை முழுவதுமாக விவரிக்கிற வரிகள். ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆதரவு, தாயை போல தாங்கிறது எல்லாம் அந்த அவருடைய அன்பு மாத்திரம்தான். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? வாக்கு மாறாத அன்பே திரு வார்த்தையுரை தன்னை. ஒருவேளை ஏதாவது அவர் வாக்கு பண்ணின காரியங்கள் டிலே ஆனா, தடைப்பட்டு போனா, இல்லை லேட்டானா, ஐயோ வாக்கு மாறிட்டாரோ நினைக்கும் போது கிடையாதுன்னு சொல்லி அவருடைய வாக்கை நம்மளுக்கு அப்படியே டைரக்டாக அவருடைய வாக்கை நம்மளுக்கு தந்து நம்மளை தேற்றுகிற அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு! எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவர்ந்த அன்பே. ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும். ஆதரவான அன்பே, ஆதரவான அன்பே. ஒருவேளையா எந்த அன்புமே இல்லாமல் ஆதரவற்ற நிலைமையில இருப்பீர்களானால் உங்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். அவர் நம்மேல வைத்த அன்பு தாயை விட, தாயுடைய அன்பை விட மேலான உயர்ந்த அன்பு. உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவர்ந்த அன்பே, என்ற உள்ளத்தை கவர்ந்த தேவ அன்பே, உள்ளம் கவர்ந்த அன்பே. உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவர்ந்த அன்பே. உன்னதமான உள்ளம் கவர்ந்த அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தையுரை தன்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தையுரை தன்னை. வாக்கு மாறாத அவர் நமக்கென்று வாக்கு பண்ணியிருப்பானால் ஒரு பொழுதும் அதிலிருந்து மாற அவர் மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல.
சர்வவல்ல சர்வவல்ல தேவ அன்பே சந்ததமோ சர்வவல்ல தேவ அன்பே. சர்வ வல்லவரின் அன்பு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மாத்திரமல்ல, சந்ததம் சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் என்னை தாங்கி என்னை நடத்தி வழி நடத்தி வந்த அன்பு இன்னும் வருகிற சந்ததிகளுக்கெல்லாம் வழி நடத்த போதுமான அன்பு. சர்வ வல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் உன்னதமான தேவ அன்பே உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவர்ந்த உள்ளம் கவர்ந்த அன்பு உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவர்ந்த அன்பு என்னை வென்ற தேவ அன்பே. ஓஹோ என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஓய் பதரவோ ஷாதரவோ ஸ்தோத்திரம் பாடியே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை தேவாதி தேவனையோ வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆமென். திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அநேகருக்கு அந்த பாஸ்டரை பற்றி தெரியும். அவர் செய்தி கொடுத்தாருன்னா எப்போதுமே 7 பாயிண்ட் கொடுப்பாரு. அது என்ன கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, துக்க வீடாக இருந்தாலும் சரி, என்ன விசேஷ வீடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, பிரசங்கம்னாலே 7 பாயிண்ட். அவர் பேரே 7 பாயிண்ட் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7னா பரிபூரணம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு விதத்தில் 7னா பரிபூரணம் தான், மகிமை தான். இந்த மாதம் இப்போ 7வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஒருவேளை இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நேர்மாறாய் நடந்து கொண்டு இருக்கலாம். சிலருக்கு இந்த 6 மாதங்களும் பிரயோஜனமாக இருந்திருக்கலாம். எனக்கு ஆண்டவர் நல்லா தான் நடத்தினாருன்ட்டு நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் இந்த 7வது மாதம் ஒரு ஸ்பெஷல் விசேஷித்த மாதமாய், ஒரு மகிமை உள்ள மாதமாய் நமக்கு இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது காரியத்தில் பிளான் பண்ணி திட்டம் வைத்திருப்பீர்களானால் அந்த திட்டத்தை வாய்க்க பண்ணுகிற மாதமாக இது இருக்கும். உங்கள் தாமதங்கள் எல்லாம் துரிதமாக மாறி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அதை உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற மாதமாக இது இருக்கும். அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை உங்களுக்கென்று அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த மாதம் என் முன்னே பவர். ஒவ்வொரு வரிகளை பாடும்போதும் அதை அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தமாக பாடுங்கள். இந்த மாதத்தில் எனக்கு மகிமையான மாதமாக இருக்கும், இந்த மாதம் எனக்கு அற்புதமான மாதமாய் மாற்றி தருவார் என்று எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? லாக்டவுன் நிமித்தம் ரொம்ப நிறைய பாதிப்பு அடைந்திருக்கிறது. இந்த தடைகள் நிமித்தம், லாக்டவுன்
நிமித்தம், கொரோனா நிமித்தம். ஆனால் எந்த தடைகளும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னை நடத்துகிற தேவன் வல்லவர். அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த மாதம் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய முடிய இந்த மாதம் அற்புதங்கள் செய்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த மாதம் என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த மாதம் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த மாதம் அற்புதங்கள் செய்வார். உன் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த மாதம் அற்புதங்கள் செய்வார். இந்த மாதம் கிருபையின் மாதம், அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த மாதம் மகிமையின் மாதம், வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த மாதம் கிருபையின் மாதம், அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த மாதம் மகிமையின் மாதம், வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க இந்த மாதம் கிருபையின் மாதம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களா? என்னுடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே அவர் செய்ய போகிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம். Oh, thank you, Father. கண்மலையை தடாகமாய் மாற்றி, கண்மலையை தடாகமாய் மாற்றி, கற்பாறை நீருற்றாக செய்வார். கண்மலையை தடாகமாய் மாற்றி, கற்பாறை நீருற்றாக செய்வார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் பல வழிகள் இந்த மாதம் திறப்பார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் பல வழிகள் இந்த மாதம் திறப்பார். இந்த மாதம் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ, நான் கண்கூட பார்க்க போறேன். அவர் யுத்தம் செய்வார், நான் ஜெயம் கொள்ளுவேன். அவர் யுத்தத்தை எனக்காக செய்து முடிப்பார். நான் வெற்றியை எடுத்துக் கொள்கிறேன். வானத்தின் பலகனியை திறந்து இடம்பொல்லா ஆசீர்வாதத்தை தருவார். வானத்தின் பலகனியை திறந்து இடம்பொல்லா ஆசீர்வாதத்தை தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த மாதம் Oh, thank you, Father. Oh, ridara baushadara balabara bo. Oh, rigadura balabaushadara balabara bo. இந்த மாதம் தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த மாத பல மடங்கு தருவார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த மாத பல மடங்கு தருவார். இந்த
எத்தனை பேர் சொல்கிறீங்க விசேஷமாக இந்த லாக்டவுன் நிமித்தம், இந்த தடை சட்டத்தின் நிமித்தம் தேசத்தில் போய்க்கொண்டு இந்த கொரோனா நிமித்தம் இல்லை தடைகள் நிமித்தம் நிறைய நான் எதிர்பார்த்து கொண்ட காரியங்கள் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. பெண்டிங் சொல்லுவாங்க பாருங்கள், இழுபறியில் நிற்கிது, தாமதமாய் ஆகிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு யாராவது சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி சொல்லுங்கள். எல்லா தாமதங்களும் இயேசுவின் நாமத்தில் துரிதமாய் மாறுவதாக. இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசித்தீர்களானால் அது உங்களுக்கு ஆக கடவுது. இந்த மாதம் உங்களுக்கு விசேஷித்த மாதமாக இருக்க போகுது. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, பொருளாதாரத்தை குறித்து தேசமே பயந்து கொண்டு இருக்கிறது, எந்த நிலைமையில போகும்னு தெரிலன்னு. ஆனால் யார் எந்த நிலைமையில போனாலும் எப்படி போனாலும் பஞ்சம் உண்டான நாட்களிலும் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் 100 மடங்கு அறுக்க செய்த அந்த தேவன் இன்றும் மாறாதவராய், அந்த வல்லமை மாறாததாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா, என்னுடைய தாமதங்கள் எல்லாம் துரிதமாய் மாறட்டும். நான் நஷ்டப்பட்டு எழுந்து போனதெல்லாம் இந்த மாதிரி 2 மடங்கு வேணுங்கிறவங்க 2 மடங்குன்னு சொல்லுங்க. எத்தனை மடங்கு வேணுங்கிறவங்களோ வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு கவுண்ட்லெஸ் பல மடங்குங்கிறவங்க பல மடங்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, தாமதங்கள் துரிதமாக. நான் விசுவாசிக்கிறேன் எல்லா தாமதங்களும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எல்லாம் போய் ஸ்பீடா நடக்கும். ஓ தாமதங்கள் துரிதமாக மாறி நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த மாத பல மடங்கு தருவா. நான் நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த மாத பல மடங்கு தருவார். இந்த மாதம் கிருபை மாதம், அவரே என் யுத்தங்களை செய்வார். பண்ணும் தேவன் இந்த மாதம் என் முன்னே போவா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் தேவன் இந்த மாதம் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த மாதம் கோணலாக தோன்றுவதையெல்லாம் தோன்றுவதையெல்லாம் நேராக மாற்றி எனக்கு தருவார். இந்த கடந்த வாரங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை போல உங்களுடைய யுத்தத்தை அவர் செய்வார். விசேஷமாக இந்த மாதத்திலே இந்த மாதத்தின் முதல் வாரங்களிலே, இந்த மாதத்தின் முதல் சில தினங்களிலே நான் கண்கூடாய் அதை பார்க்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் உணர போகிறேன், அனுபவிக்க போகிறேன். அவர் யுத்தம் எனக்காய் செய்தார் என்பதையும், அந்த அவர் செய்த யுத்தத்தின் மூலமாய் நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதையும் சில தினங்களிலே நான் அனுபவித்து சாட்சியாய் அவருக்கு சாட்சியாய் நிற்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த மாதம் மகிமையின் மாதமாய் எனக்கு இருக்கும். இந்த மாதம் கிருபையின் மாதமாய் இருக்கும். இந்த 6 மாதங்களை போல அல்லாமல் இந்த மாதங்கள் விசேஷமாய் எனக்கென்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிற மாதமாய் இருக்கும். இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும். ஓ எல்லா நஷ்டங்களும் மாறி ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும். இந்த மாதம்
சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஓ ரீபலரபோ ஷனலபரபோ ரிகலரபோ. சும்மா இருக்க போகிறேன். ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரம் நான் சும்மா இருக்க போறேன். எனக்காக யுத்தத்தை செய்ய போறீங்க. அதை நான் பார்க்க போகிறேன். நான் பார்க்கிறது மட்டுமல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சியாக அந்த யுத்தத்திலே நான் ஜெயிக்க, நான் ஜெயம் எடுக்க, பொருளாதாரத்திலே எனக்கு எதிராக இருக்கிற யுத்தத்திலே, சுகத்திற்கு அடுத்த காரியத்திலே எனக்கு எதிராக இருக்கிற யுத்தத்திலே, சமாதானத்தின் காரியத்திலே எனக்கு எதிராக இருக்கிற யுத்தத்திலே நான் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறேன். நான் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறேன். வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். ஆமென். எத்தனை பேர் ஜெயத்தை இப்பமே வாங்கிட்டீங்க? கைகளை தூக்கி அவரை மகிமைப்படுத்த முடியுமா? அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. வார்த்தைகளை பேசி, உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா அந்த மாதம் ஃபுல்லும் உங்களுக்கு ஜெயம் கிடக்கிற வரைக்கும் பாடிக்கொண்டே இருங்க. உண்மையிலே பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே, அரசு வருக ராஜா. உம்முடைய அரசு பரமண்டங்களில் செய்யப்படுவது போல இங்கேயும் செய்யும். உங்களுடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும். எல்லாமே அப்படிதான் இயேசுவே சொல்லி கொடுக்குறாரு. அதை மாதிரி நம்ம கேட்போம். உங்களுடைய அரசு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களுடைய அரசு இறங்கி வந்து அரசாட்சி செய்யட்டும் என்று சொல்லி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தலாமா? எகோவா ஈரே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாமம் வாழ்க ராஜா. நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. அரசு வருக ராஜா, என் தந்தையே. அரசு வருக ராஜா, என் நாமம் வாழ்க ராஜா. நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. அரசு வருக ராஜா, என் தந்தையே. அரசு வருக ராஜா, என் தந்தை. எல்லாரும் சேர்ந்து வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஹோசன்னா. முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி சொல்வீங்களா? இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி ஹோசன்னா. அல்லேலூயா. ஹோசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, நாமம் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த உம்முடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உயர்த்துகிறோம். என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா
தருபவர் நீ. யெகோவா ராஃபா, என் யெகோவா ராஃபா, சுகம் தரு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஓ, இந்த நேரத்துல சுகம் எனக்கு வேணும், இந்த நேரத்துல இந்த நொடியிலே வேணும் என்று சொல்கிறவர்கள் சேர்ந்து அவரை உயர்த்துவோம். அவரை உயர்த்த 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 ஓ, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் ஓ நம்மை மூடிக்கொள்கிறதை நம்மால உணர முடியும். ஓ, இந்த நாள் வரையிலும் எனக்கு சுகம் தந்து நடத்துகிறவர் இனிமேலும் ஓ சுகத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். சுகம் தரு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரு. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. நாங்கள் உயர்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இருக்கின்றவராக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஷம்மா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஷாலோம், என் வாழ்வில் சமாதானமே. யெகோவா ஷாலோம், என் வாழ்வில். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். யாருக்கெல்லாம் யெகோவா ஷாலோமாய் ஓ அவர் கிரியை செய்ய வேண்டுமோ இந்த நேரத்தில் அவரை மகிமைப்படுத்துவீங்களா? யெகோவா ஷாலோம், என்னுடைய வாழ்விலே சமாதானத்தை தருகிறவர், சமாதானத்தின் வழியா என்னை நடத்துகிறவர். யெகோவா ஷாலோம், என் வாழ்வில் சமாதானம். வாழ்க ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ, எல்லா நாமத்திலும் மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா என்று சொல்லி உயர்த்துகிறோம். ஓசன்னா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்
சொல்வீங்களா? உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ஷம்மா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ஷாலோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இருக்கின்றவராக இருக்கின்றவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரவர், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி பாடிடும் பரிசுத்தரவர்கள், அவர்களோடு சேர்ந்து நாமும் அவரை பரிசுத்தர். அவர் உயர, அவருக்கு மேலே ஆளும் கிடையாது, அவருக்கு கீழே அந்த அளவுக்கு சீட்டோட அந்த த்ரோன்னு சொல்லுவாங்க, உயரத்திலே இருக்கிறார். அவருக்கு மேலே நாமமானாலும் சரி, ஆட்களமானாலும் சரி, காரியங்களாலும் சரி, எதுனாலும் அவருக்கு மேலே கிடையாது, எல்லாமே அவருக்கு கீழே தான். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனை பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை. கேருபீன்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து அவரை உயர்த்துவோம். உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் பாடிக்கொண்டிருக்கிறது. அவைகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே. ஓ ஆதி அந்தம் எல்லாம் அவர் மாத்திரம்தான். ஆதியும் அந்தமுமானவரே, என்னுடைய ஆதி அந்தம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஓ தேங்க்யூ லார்ட். ஆதியும் அந்தமும், அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை, 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 ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும், பரிசுத்தமும் சத்தியமும், கிருபையும் அன்பும் உள்ளவரே, பரிசுத்தமும் சத்தியமும், கிருபையும் அன்பும், பரிசுத்தமும் சத்தியமும். இந்த உலகத்திலே அவரை விட, அவரை தவிர பரிசுத்தமானவர்கள், அந்த எக்ஸ்டெண்ட் க்ளோரி ஹோலி யாருமே கிடையாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒருவர். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் அவருடைய அன்பை நம்மளுக்கு தந்து, நம்ம மேலே ஊற்றி நம்மை
வழி நடத்தி கொண்டிருக்கிற வந்திருக்கிற வல்லவர் அவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, பரிசுத்தமும் பரிசுத்த சத்தியமுள்ள தேவன் அவர், உண்மை உள்ளவர் அவர், நான் நம்ப தகுந்தவர் அவர். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் ஆராதனை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஓ, எங்கள் ஆராதனையினாலே எங்கள் துதியினாலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஓ, உயரத்திலே அமர்ந்திருக்கிறவரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, எங்களுடைய துதி கனம் மகிமை எல்லாம் ஓ உம்மை உயர்த்துவதாக, நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருப்பதாக. ஆராதனை ஓ, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை என்று சொல்லுவோமே. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தொடர்ந்து துதிகளை செலுத்துவோமே. ஓ, நமக்கு நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் பெரிய காரியங்கள் செய்தவராய் அற்புதமாய் வழி நடத்தி வந்தாரே, அதிசயமாய் நடத்தினாரே. ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான பலனை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை, வல்லமையை தந்து என்னை நடத்தினாரே. ஓ, இம்மட்டும் அவருடைய கிருபையினாலே என்னை காத்து கொண்டாரே, அவருடைய காருண்யத்தினாலே என்னை இழுத்து கொண்டாரே, அவருடைய அநாதி ஸ்நேகத்தினாலே என்னை நேசித்தாரே. ஓ, அந்த அன்பை உயர்த்துவோமா, அந்த அன்பிற்கு நன்றி செலுத்துவோமா. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை நிமித்தம் வருகிறதான எல்லா துதி கன மகிமை பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எல்லா ஆராதனைகளும் துதிகளையும் கனத்தையும் மகிமையும் பாத்திரரும் ஒருவருக்கே, பரிசுத்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றை அறுக்க விரும்பினால் முதலாவது விதைக்க வேண்டும். நீங்க வெறுப்ப விதைச்சா வெறுப்ப அறுப்பீங்க. அன்பை விதைத்தால் அன்பை நீங்கள் அறுப்பீர்கள். செழிப்பு அல்லது விருத்தி என்கிற அந்த நிலையில் ஸ்தானத்தில் உங்களை வைக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவன் கொண்டிருக்கிற ஒரு இலக்காக, நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை விருத்தி என்கிற அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது இடையில் என்ன தடைகள் வந்தாலும் ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. தடைகள் வருவது உண்மைதான், உன்மேல் பொறாமை கொள்ளுவது உண்மைதான், உனக்கு விரோதமாய் தீமை பேசுவது உண்மைதான், உன்னை வருத்தப்படுத்துவது உண்மைதான். ஒன்றை மனதில் வைத்துக்கொள் ஈசாக்கு, ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறேன். இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். வாருங்கள், உங்களை நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கினிடத்தில் இந்த நாளிலே அழைத்து செல்ல நான் விரும்புகிறேன். அவன் ஒரு இளைஞனாய் இருந்தும் அவன் வாழ்க்கையிலே அவன் கற்றுக்கொண்டதும் கை கொண்டதுமான சில
ஆவிக்குரிய பாடங்களை அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சில பாடங்களை உங்களுக்கு இந்த நாளிலே கற்றுத்தர விரும்புகிறார். நீங்கள் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வீர்களே ஆனால், once you learn these lessons, surely your life can be moved forward. இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் நீங்கள் காண்பீர்கள். If you don't learn, இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள தவறுவீர்களே ஆனால், கடந்து வந்த அந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நிலைகள் எப்படியோ அதே தேக்க நிலையிலேயே உங்கள் வாழ்க்கை தொடருகிற ஒரு நிலைமையும் நீங்கள் அடைவீர்கள். இன்றைக்கு சபைகளிலே கர்த்தருடைய ஜனங்களை பார்க்கும்போது தாங்கள் விரும்பிய வண்ணம் தங்களுடைய வாழ்க்கை அமையவில்லையே என்று அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் ஒரு விதமான சலிப்பும் ஒரு விதமான சோர்வும் அவர்களுக்கு உண்டாகிறது. அவர்கள் விரும்பிய காரியம் அவர்கள் விரும்புகிற வண்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே காரியங்கள் இல்லாமல் போவதற்கு காரணம், கர்த்தர் அவர்களுக்கு கற்றுத்தரும் பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள மனதில்லாதிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டு கைக்கொள்ள விருப்பம் இல்லாதிருக்கிறார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறதான இந்த ஈசாக்கு ஒரு இளைஞன் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் முற்பிதாக்களின் மூத்த தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஈசாக்கின் வம்சவழியில் தான் லீனேஜ் என்று சொல்வார்கள். இந்த ஈசாக்கின் வம்சவழியில் தான் தாவீது வர வேண்டும். இந்த ஈசாக்கின் வம்சவழியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். இந்த ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஈசாக்கை குறித்தும் அவனுக்கு பின் வருகிற சந்ததிகளை குறித்தும் ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். ஆபிரகாமுக்கு பின்பதாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு பின்பதாக இப்போது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த உடன்படிக்கை வேலை செய்யணும்னு சொன்னா, தன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட கர்த்தர் செய்த அந்த உடன்படிக்கை இவன் வாழ்க்கையிலும் வேலை செய்யணும்னு சொன்னா, அவனை குறித்து கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இவனுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா, இவன் கடந்து செல்லும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கவனிங்கள், இவன் கடந்து செல்லும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அவனுக்கு கற்றுத்தரும் விரும்பும் பாடங்களை அவன் கற்றுக்கொள்ள மனதாக இருக்க வேண்டும், கைக்கொள்ள அவன் விருப்பம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு அவன் கற்றுக்கொண்டானோ அந்த அளவிற்கு கர்த்தர் அவனை ஆஸ்வதித்ததை, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினதை வேதத்திலே காண முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதையே நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தரும் விரும்பும் பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தர விரும்பும் பாடங்களை நீங்கள் கைக்கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவிற்கு தேவனுடைய உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்யும். தேவன் உங்களுக்கு அளித்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் காண முடியும். இந்த நாளிலே ஒரு 3 ஆவிக்குரிய பாடங்களை ஈசாக்கிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய 3 பாடங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது பாடம், the first lesson, Isaac learned to sow. அவன் விதைப்பதற்கு அவன் கற்றுக்கொண்டவனாயிருந்தான். விதைப்பதற்கு கற்றுக்கொண்டவனாயிருந்தான். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே இதை குறித்து 26வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்திலே நான் வாசிக்க கேட்க முடியும். வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இந்த பாடத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு இந்த முதலாவது பாடத்தை கற்றுக்கொண்டவனாயிருந்தான். விதைப்பதற்கு அவன் கற்றுக்கொண்டிருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றை அறுக்க விரும்பினால் முதலாவது விதைக்க வேண்டும். If you want to have a harvest, you must sow first. விதைக்க முதலாவது விதைத்தால் தான் இரண்டாவது நீங்கள் அதை அறுக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒன்றையுமே விதைக்காமல் எதையாயிலும் ஒன்றை அறுக்க இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளாமலேயே சன்மானம் பெற்றுக்கொள்ள ரிவார்ட்ஸ், சன்மானம் பெற்றுக்கொள்ள இந்த உலகம் ஆசைப்படுகிறது. ஒரு வேலைக்கும் போகாமலேயே சம்பளம் பெற்றுக்கொள்ள இந்த உலகம் ஆசைப்படுகிறது. அதிலும் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும்படியாய் இலவசம் 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 என்று சொல்லி இலவசங்களை கொடுத்து ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேளைக்கும் போக விருப்பம் இல்லை. ஆனால் ஏதாயிலும் சம்பாத்தியம் பெற வேண்டும் என்று, சம்பளம் வாங்க வேண்டும் அவர்கள் விரும்புகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய மகளுடைய பையன் கால்சனோட ஒரு முறை அம்பாசமுத்திரம் அவனை அழைத்து கொண்டு போனேன். அவன் போகிற வழியிலே அவன் சொன்னான், தாத்தா அம்பையில் கல்கத்தா மாலுக்கு போகலாமா தாத்தா, கல்கத்தா போகலாமா அப்படின்னா. எதுக்குடானா, சும்மா ஒரு சுற்றிட்டு வருவான் தாத்தானா. டேய் நீ அங்கே வந்தால் சும்மா இருக்க மாட்டாடா, எதுக்குடா சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். செருப்பு இல்லை தாத்தா, செருப்பு காண தாத்தா, எல்லாமே செருப்பே இல்லாமல் நான் இப்போ நடக்கிறேன் தாத்தா, செருப்பே இல்லை தாத்தா அப்படின்னா. அப்பையும் அவன் காலை பார்க்குறான், செருப்பு இல்லை, செருப்பு வேணும் தாத்தா அப்படின்னா. வீட்டுக்கு வந்து பார்த்தா 3 ஜோடி செருப்பு வீட்டில் இருக்குது, செருப்பே இல்லைன்ட்டான். நான் சொன்னேன், இப்போ தாத்தா கிட்ட பணம் கிடையாது, காசு இல்லை, கல்கத்தா இன்னொரு தடவை போய்க்கலாம், கல்கத்தா மாலுக்கு இப்போ வேண்டாப்பா அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, தாத்தா ஏடிஎம் போகலாம் தாத்தா, உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம் போகலாம் தாத்தா அப்படின்னா. ஏடிஎம் போகலாம் தாத்தா, ஏடிஎம்மில் பணம் எடுத்துடலாம் தாத்தா அப்படின்னா. அதான் கையில் காசு இல்லைன்னொன்னே அவன் என்ன சொல்கிறான், ஏடிஎம் போய் ஏடிஎம்மில் காசு எடுத்துடலாம் தாத்தான்றான். எவ்வளோ கில்லாடி பாருங்க. அவனுக்கு ஒன்றே தெரியவில்லை, ஏடிஎம்மில் பணம் எடுக்குன்னு சொன்னான், ஏடிஎம்மில் கார்டை போட்டால் பணம் வரணும், கைக்கு வரணும்னு சொன்னால் பேங்க்கில் நான் ஏற்கனவே டிபாசிட் பண்ணியிருக்க வேண்டும். பேங்க்கில் நான் ஏற்கனவே டிபாசிட் பண்ணாதபடிக்கு ஏடிஎம்மில் கார்டை போட்டால் பணம் என் கைக்கு வராது. அவனுக்கு தெரியாது இந்த விவரம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கும் இந்த விவரம் தெரியாமலேயே நீங்கள் இருக்கிறீர்கள். அது ஒரு பஞ்சத்தின் நாட்கள், பெரும் பஞ்சம் அந்த நாட்களிலே உண்டாயிருந்தது. எல்லாரும் அந்த பஞ்சத்தின் நாட்களிலே தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் பெரும் போராட்டமாக இருக்கிறது. எல்லாரும் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தள்ளாடி கொண்டிருக்கிற அந்த பஞ்சத்தின் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதைத்தான். பஞ்சத்தின் நாட்களிலே விதைத்தான். அவன் பஞ்சம் என்கிற சூழ்நிலையை ஈசாக்கு பார்க்கவில்லை. மாறாக பஞ்சத்தின் நாட்களிலும் தன்னோடு கூட உடன்படிக்கை செய்த, தன்னை ஆஸ்வதிக்கும்படியாய் தனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளையே அவன் பார்த்தான். சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் பார்த்தான். வசனம் சொல்லுகிறது, 13வது வசனம், 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் ஐஸ்வர்யவானாகி, அதுக்கு முந்தின வசனத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். 12வது வசனத்தின் கடைசி வார்த்தை.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் கவனிங்கள், கர்த்தர் அவனை the Lord blessed him and the Lord blessed him என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என்னமானாம் அந்த வருஷத்தில் அவன் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, கவனிங்கள், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். திரும்ப சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களுக்கு நான் சொல்லி காட்ட நான் விரும்புகிறேன். That man began to prosper and continued to prosper until he became very prosperous. அவன் பணக்காரனாக தொடங்கி he began to prosper. தமிழிலே அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறதை காட்டிலும் மூலப்பதத்திலே ஆங்கில பதத்திலே அருமையாய் தெளிவாய் இருக்கிறது. அவன் பணக்காரனாக தொடங்கி பெரும் பணக்காரன் ஆகு மட்டும் வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். திரும்ப சொல்லுகிறேன் தமிழ் மொழியாக்கத்தை. அவன் பணக்காரன் ஆக தொடங்கி பெரும் பணக்காரன் ஆகு மட்டும் வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு திட்டமான ஒரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறான். வர வர விருத்தி அடைந்து பெரிய பணக்காரன் ஆகு மட்டும் வர வர விருத்தி அடைந்து, எவனோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ, எவருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் இந்த வசனத்தின்படி ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் இவரே நம்முடைய தேவன். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பெரும் பணக்காரர் ஆகுவதற்காக வர வர விருத்தி அடைய வேண்டும். வர வர விருத்தி அடைகிற ஒரு நிலை இல்லாததற்கு காரணம் விதைப்பதே இல்லை, விதைப்பதே இல்லை. இதுதான் உண்மை. வர வர விருத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாததற்கு காரணம் நீங்கள் விதைப்பதே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த விவசாயியும் சலிப்புடனும் வேண்டா விருப்புடனும் விதைக்கவே மாட்டான். வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, எந்த விவசாயியும் சலிப்புடனும் வருத்தத்துடனும் வேண்டா விருப்பத்துடனும் விதைக்கவே மாட்டான், விதைப்பதே இல்லை. அவன் விதைக்கும் போதே பெரும் கனவுகளோடே விதைக்கிறான், பெரும் கனவுகளோடே விதைக்கிறான். அதே போலவே எந்த விவசாயியும் எதையும் விதைக்காமலே வயலுக்கு போய் அறுவடைக்கு ஆயத்தங்களை அவன் செய்வது இல்லை. எந்த விவசாயியும் ஒன்றையும் விதைக்காமலேயே வயலுக்கு போய் அறுவடை செய்வதற்கான ஆயத்தங்களை செய்வதே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் விதைப்பது இல்லை என்றால் நீங்கள் உங்களால் அறுக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பஞ்சத்தின் நாட்களிலே ஒருவன் எப்படி விருத்தி அடைய முடியும்? பஞ்சத்தின் நாட்களிலே ஒருவன் எப்படி பெரும் பணக்காரனாக முடியும்? பஞ்சத்தின் நாட்களிலே ஒருவன் எப்படி வர வர விருத்தி அடைய முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, பஞ்சத்தின் நாட்களிலே while others consuming everything they have, Isaac determined to set aside a portion for sowing. மற்றவர்கள் எல்லாரும் பஞ்சத்தின் நாட்களிலே தனக்கு உண்டாவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சாப்பிட ஆசைப்பட்ட பொழுது ஈசாக்கோ தனக்குண்டானவைகளில் ஒரு பகுதியை ஒதுக்கி விதைக்கும்படிக்கு அவன் அதனை ஒதுக்கி வைத்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? You have to learn that lessons.
இந்த பாடத்தை நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்வது எதுவானாலும் சரி, நீங்கள் பெற்றுக்கொள்வது எவ்வளவானாலும் சரி, விதைப்பதற்கென்று கவனிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு விதைப்பதற்காக கொடுத்தவைகளை நீங்கள் விதைப்பதற்கென்று ஒதுக்கி வைக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், no matter what you get, no matter how you get, no matter how much you get, you need to take a portion that God gives you for sowing. விதைப்பதற்கு என்று தேவன் உங்களுக்கு கொடுத்தவைகளை, உங்களுக்கு கொடுக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்றுக்கொள்வது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதிலே விதைப்பதற்காக கொடுத்த பங்கை நீங்கள் விதைக்கும்படிக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் பெற்றுக்கொள்ளுகிற எதுவானாலும், பெற்றுக்கொள்ளுகிறது எவ்வளவானாலும், எல்லாவற்றையுமே நான் எனக்கென்று விழுங்கி விடாதபடிக்கு, எனக்கென்று நான் செலவு செய்து விடாதபடிக்கு நான் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய மனப்பான்மை என்னன்னு சொன்னா, திங்கட்கிழமை விதைச்சா செவ்வாய்க்கிழமையே அறுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கிடையாது. புதன்கிழமை அவங்க விரும்பினபடி அறுக்க முடியலன்னு சொன்னா, திங்கட்கிழமை விதைச்சிட்டு புதன்கிழமை விரும்பினபடி அறுக்க முடியலன்னு சொன்னா, அவர்கள் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு சலிப்பு, கர்த்தர் மேலே, கர்த்தருடைய காரியங்கள் மேலே சலிப்பு வந்து விடுகிறது. ஒரு விதையை விதைச்சா, பூமியிலே நிலத்திலே ஒரு விதையை விதைச்சா, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்க விதைச்ச விதையை திரும்ப பார்க்கவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? மண்ணை போட்டு மூடிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த விதையை திரும்ப நீங்கள் பார்க்கவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். விதைச்சதை திரும்ப திரும்ப தோண்டி தோண்டி ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து தோண்டி தோண்டி பார்ப்பாங்களா? விதைச்சதை பார்க்க மாட்டாங்க. அந்த விதைச்சதை அவங்க மறந்துடுவாங்க, திரும்ப பார்ப்பதே கிடையாது. பூமிக்குள்ளே அது ஜீவன் பெற்று அந்த விதை முதலாவது சாகிறது. செத்தா தான் ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் புது புது தளிர் அந்த விதையிலிருந்து மேலே எழும்புகிறது. ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்களுக்கு பிறகு திரும்பி வந்திருக்கும் போது அந்த விதையிலிருந்து எழும்பின ஸ்ப்ரவுட்டை பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். விருத்தி என்னும் நிலையை வாழ்க்கையில் வர வர விருத்தி அடைந்தான். சொல்லுங்கள், வர வர விருத்தி அடைந்தான். இன்றைக்கு பாடலிலே ஹேனா மற்றும் குழுவினர் அருமையாக இந்த காரியங்களை குறித்து பாடினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வர வர விருத்தி அடைய வேண்டும் என்கிற என்ன உங்களுக்கு இருக்கலாம். நீங்க வர வர விருத்தி அடைய வேண்டுமையானால் விதைப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். விதைப்பதற்கான சமயத்தை ஆவலுடன் எதிர்பாருங்கள். சலிப்போடு கசப்போடு அல்ல, வேண்டா விருப்போடு அல்ல. லேவியராகமத்தில் வாசித்து பாருங்கள். தசம பாகம், டைத்திங் பிலாங்ஸ் டு காட். தசம பாகம் கர்த்தருக்கு உரியது. எனக்கு அருமையான பிள்ளைகள், உங்களுக்கு இந்த சத்தியத்தை தெளிவுபட நான் சொல்ல விரும்புகிறேன். டைத்திங் பிலாங்ஸ் டு காட். சகோதரா, சம்பாதிக்கிற 100 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ, 100 ரூபாயோ அல்லது 5000 ரூபாயோ, நான் ஒரு நாளிலே, ஒரு வாரத்திலே, ஒரு மாதத்திலே எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, சம்பாதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு கர்த்தருக்கு உரியது என்பதை கர்த்தர் தெளிவாக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். டைத்திங் பிலாங்ஸ் டு காட். கர்த்தர் ஸ்தோத்திரம். யூ ஜஸ்ட் கிவ் பேக் டு காட் வாட் இஸ் ஆல்ரெடி பிலாங் டு ஹிம். யூ ஜஸ்ட் கிவ் பேக் டு காட் வாட் இஸ் ஆல்ரெடி belong to God, belong to him. ஏற்கனவே அவருக்கு உரிய பங்கு எதுவோ அதைத்தான் நீங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிற சம்பாத்தியத்திலிருந்து திருப்பி அவருக்கு தர வேண்டும். You just give back to God what belongs to him. அவருக்குரிய பங்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு 100 ரூபாய் வருமானத்திலும்
அவருக்குரிய பங்கு ஒன்று இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். உங்க சம்பாத்தியத்துல, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்க சம்பாத்தியத்துல வாங்குற சம்பளத்துல பீடி சுத்துறீங்களோ, அரசாங்க வேலையோ அல்லது வேற தொழிலோ சம்பாத்தியங்களோ எந்த காரியமானாலும் உங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை வீட்டு வாடகைக்குன்னு ஒதுக்கி வைக்கிறீங்களா? வைக்கிறீங்க. ஆமா. கரண்ட் பில்லுக்குன்னு ஒரு பகுதியை கட்டி எடுத்து வைக்கிறீங்களா? வைக்கிறீங்க. வாங்கின கடனுக்கு அடைக்கிறதுக்கு சீட்டு பணம் கட்டுறதுக்கு ஒரு பகுதியை எடுத்து ஒதுக்கி வைக்கிறீங்களா? வைக்கிறீங்க. ஏன் வைக்கிறீங்க? இதுதான் கொரோனா நாட்களாச்சே, பஞ்சத்தின் நாட்களாச்சே. ஏன் இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலை எங்க சீட்டு கட்டுறது, எங்க ஈபி பணம் கட்டுறது, ஏன் அப்படி அதை கட்டாம போறது, அதை செலவு பண்றது, ஏன் செலவு பண்ண மாட்டீங்க? போன மாதம் ஜூன் மாதத்தில் ஈபி பில்லு எங்களுக்கு தலை சுற்றி கீழே விழுகிற மாதிரி ஆச்சு. 27,000 ரூபாய் ஈபி பில், கரண்ட் பில். காரணம் என்ன தெரியுமா? கொரோனா காலத்தில் ஈபி பில்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கட்டாமல் அப்படியே தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தோம். அது என்னன்னா அப்படியே அந்த ரீடிங்லாம் அப்படியே கூடி 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 27,000 ரூபாய் வந்துருச்சு. இப்போ 27,000 ரூபாய் நான் கட்ட இந்த கொரோனா நாட்களில் எப்படி கட்டுறது? சபையே கூடி வரல, காணிக்கையே இல்லை, தசமபாகமே எல்லா விசுவாசிகளாலும் கொடுக்க முடியல. இந்த நாட்களில் எப்படி 27,000 கட்டுறது அப்படின்னு நான் இருந்துருவேனா? இருக்க மாட்டேன். ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு, ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு எப்படியாகிலும் போய் நின்னா நீங்கள் தாமதமாக வரீங்க, அதுக்கு பெனால்ட்டி சேர்த்து எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. எல்லாத்தையும் பரட்டிட்டு போனால் பெனால்ட்டி, தாமதமாக வர்றதுக்கு பெனால்ட்டி. என்ன கொடுமை பாருங்க, என்ன கொடுமை பாருங்க. அப்படி நான் கட்டலைன்னு சொன்னா இந்த கொரோனா நாட்களில் ஃபீஸ் பிடுங்கிறது இல்லை. மற்ற நாட்களில் நான் கட்டலைன்னு சொன்னா, ஈபி பணத்தை அந்த குறிப்பிட்ட நாளில் கட்டலைன்னு சொன்னா, எனக்கு வருகிற வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஈபிக்குன்னு கரண்ட் பில்லுக்குன்னு நான் ஒதுக்கி வைக்காம நான் அசதியா இருந்தேன்னு சொன்னா என்ன தெரியுமா செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க? ஃபியூஸ் பிடிங்கிருவாங்க. வீட்டில் வந்து அந்த ஈபி போஸ்டில் ஏறி ஃபியூஸை பிடிங்கிருவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் விருத்தி என்கிற ஃபியூஸ் பிடுங்கப்பட்டு போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருக்கம் என்கிற ஃபியூஸ் பிடுங்கப்பட்டு போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குரியதை கட்டாமல் போய்விட்டீர்கள். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்காமல் போய்விட்டீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் ஆசீர்வாதம் என்ன ஃபியூஸ் பிடுங்கப்பட்டு விட்டது. ஃபியூஸ் பிடிங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. லைட்டு போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, மிக்ஸி அரைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் இழந்து போன நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் ஃபியூஸ் பிடுங்கப்பட்டு விட்டது. காரணம், அவர்கள் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் என்ன செய்கிறது, எனக்கு இருக்க கஷ்டம் எனக்கு தானே தெரியும் சொல்லி அதை சாப்பிட்டு விடுகிறார்கள். ஈபிக்கு செய்யாத நீங்கள் கர்த்தருக்கு செய்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். விதைப்பது என்பது பணத்தை பற்றி மாத்திரம் நான் சொல்லவில்லை. sowing is not just about money only. பணத்தை மாத்திரம் குறித்து நான் சொல்லவில்லை. உங்க நேரத்தை விதைக்கணும், உங்க திறமை அல்லது தாளந்தை, sowing your time, sowing your talent, உங்க திறமையே உங்க தாளந்தை விதைக்கணும், உங்களுடைய உழைப்பை நீங்கள் விதைக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க நேரத்தை விதைக்கணும்னு சொன்ன ஜெபம் நிச்சயம் நினைத்துக் கொள்ளுங்கள். இதற்கும் ஜெபத்திற்கும் தொடர்பே கிடையாது. சிலர் ஜெபிக்கிறதே கிடையாது, ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கிறதே கிடையாது. அப்புறம் எங்க விதைப்பதற்கு? அப்போ விதைப்பதற்கான நேரம் வேற, ஜெபிக்கும் நேரம் வேற. ஜெப நேரம் தான் விதைக்கிற நேரம் நிச்சயம் நினைத்துக் கொள்ளாதுங்கள். ஜெபிப்பதை பற்றி இங்கே சொல்லவில்லை. சில ஜெபிக்காமல் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன். உங்க மனைவி ஜெபிக்கலாம், உங்க கணவன் ஜெபிக்கலாம், பிள்ளைகள் ஜெபிக்கலாம். நீங்க ஜெபிக்கலான்னு சொன்னா நீங்க விதைக்கலன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நேரத்தை ஒதுக்கலன்னு சொல்லி அர்த்தம். உங்க நேரத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜெபிக்கிறது அது வழக்கமான காரியம். ஆனா
அவைகளுக்கு அப்பால் உங்கள் நேரத்தை, உங்கள் திறமையை, உங்கள் தாளந்தை, உங்கள் உழைப்பை தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்காக நீங்கள் விதைக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல விருத்தி என்று சொல்லும்போது பணம் மாத்திரம் அல்ல. விதை என்று விதைப்பது என்பது பணத்தை மாத்திரமல்ல. விருத்தி என்று சொல்லும்போது அதுவும் பணத்தை குறித்து மாத்திரமல்ல. விதைப்பது, விருத்தி என்பது உங்கள் பணத்தில் இருக்கிறது. சுகவாழ்வு, ஆரோக்கியம், சமாதானம், திருப்தி, பெருக்கம், இவையெல்லாம் அந்த விருத்தி என்கிற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. விருத்தி என்கிற வார்த்தைக்குள் கவனிங்க. விதைப்பது என்பது பணம் மாத்திரம் அல்ல, உங்கள் நேரம் மாத்திரம் அல்ல, உங்கள் திறமை தாழ்ந்துகள் மாத்திரமல்ல. கலாத்தியர்கள் நிருபத்திலே 6வது அதிகாரத்திலே 7, 8, 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். God is not mocked. God is not mocked. தேவன் யாரு தம்ம நீட்டி, விரல் நீட்டி என்ன கடவுள் நீ அவர் சொல்லி கேலி பண்ண, பரிகாசம் பண்ண அவர் இடம் தரவே மாட்டார். சொல்லிட்டு பவுல் சொல்கிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சொல்லுங்க, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சொல்லுங்க, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ரெண்டாவது சொல்லுகிறேன், பையா விதைச்சா மூடமுடையா இருப்பீங்க. சொல்லுங்க, பையா விதைச்சா மூடமுடையா இருப்பீங்க. கை நிறைய விதைச்சா பை நிறைய அது அறுப்பீங்க. சதனா? ஆமா. வண்டியா விதைச்சா லாரியா அறுப்பீங்க. லாரியா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க வெறுப்பை, இஃப் யூ சோ ஹேட்ரட் யூ வில் ரீப் ஹேட்ரட். நீங்க வெறுப்பை விதைச்சா வெறுப்பை அறுப்பீங்க. அன்பை விதைத்தால் அன்பை நீங்கள் அறுப்பீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் கவனிங்க, இரக்கத்தை விதைத்தால் இரக்கத்தை அறுப்பீர்கள். கசப்பை விதைத்தால் கசப்பை நீங்கள் அறுப்பீர்கள். My wife is a marvelous example for this sowing. என்னுடைய மனைவி இதற்கு நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதம் 14ஆம் தேதியோடு 36 வருடங்கள், எங்களுடைய திருமண வாழ்க்கை 36 வருடங்கள் முடிவுக்கு வருகிற 14ஆம் தேதியோடு கூட இந்த 36 வருடத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னு சொன்னால், கசப்பை விதைச்சேன்னு சொன்னால், டேங்க அப்பா, கை நிறைய கசப்பை விதைச்சா பை நிறைய கசப்பை என் மனைவிடத்துலேருந்து நான் அறுத்துருக்கேன். வெறுப்பை விதைச்சேன்னு சொன்னால் விதைச்சிருக்கேன். வெறுப்பை விதைச்சேன்னா டேங்க அப்பா, வண்டி நிறைய விதைச்சிட்டு நான் லாரி நிறையா வெறுப்பை நான் அறுத்துருக்கேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பை நிறைய அன்பை விதைச்சிட்டு சாக்கு நிறைய அன்பை நான் அறுத்திருக்கிறேன். பை நிறைய விதைச்சிட்டு சாக்கு நிறைய நான் அன்பை நான் வெறுத்திருக்கிறேன். ஒரு வீட்டை மனைவிக்கு விதைத்தால், அவர் ஒரு இல்லத்தை எனக்கு நான் அறுக்கும்படிக்கு செய்தால், if I sow a house to my wife I will reap a home from my wife. ஒரு வீட்டை விதைச்சா நான் ஒரு இல்லத்தை நான் அறுக்கும்படிக்கு ஆனது. பல சரக்க விதைச்சா பல காரங்களை நான் அறுக்க முடியும். ஒரு சரக்குமே கொடுக்காம ஒரு காரத்தையும் நினைச்ச முடியாது, அறுக்க முடியாது. நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். உங்களுக்கும் இந்த பாடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய காரியங்களிலும் அப்படித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அந்த வருஷத்திலேயே கர்த்தர் அவனை ஆஸ்வதித்ததினால், அந்த வருஷத்திலே எல்லா சொல்கள் அந்த வருஷத்திலேயே எந்த வருஷத்திலேயே அவன் விதைத்த ஆண்டு மாத்திரமல்ல, பஞ்சத்தின் நாட்களிலேயே அவன் விதைத்த அந்த வருஷத்திலேயே கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆஸ்வதித்தார். 100 மடங்கு. The Lord blessed him 100-fold.
100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் அதே வண்ணமாய் தேவ பிள்ளைகள் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய், அவர் வல்லவராக இருக்கிறார். இத்தனையும் பஞ்சத்தின் நாட்களிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இவையெல்லாம் இத்தனையும் பஞ்சத்தின் நாட்களிலே நடக்குமையானால் கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, while everybody else is losing their job, while everybody else is losing their money, எல்லாரும் பஞ்சத்தின் நாட்களிலே, இந்த கொரோனா நாட்களிலே தங்களுடைய வேலைகளை இழந்து போய் நிற்கும் போது, தங்களுடைய வருமானத்தையும் பணத்தையும் இழந்து போய் தள்ளாடும் போது, தடுமாறும் போது, ஒரு இளைஞன் கர்த்தர் ஸ்தோத்திரம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்ட கேட்டா என்ன, எப்போ பணம் கிடைக்குமோ என்னவோ ஏதோன்னு சொல்லி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அந்த பஞ்சத்தின் நாட்களிலேயே, சூழ்நிலைகளிலே ஒரு இளைஞன் 100 மடங்காய் ஆஸ்வதிக்கப்பட்டான். 100 மடங்காய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் விதைக்க கற்றுக்கொண்டிருந்தான். இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த சத்திய வார்த்தைகளை ஈசாக்கிடத்திலிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி இந்த வார்த்தைகளை தருகிறார். நம்முடைய சபை ஒரு விதைக்கிற சபையாக இருக்கிறபடினால் ஏராளம் நாங்கள் நாம் அறுக்கும்படிக்கும் உதவி செய்கிறார். மற்ற காலங்களை காட்டிலும் இந்த கொரோனா நாட்களிலே, இந்த பஞ்சத்தின் நாட்களிலே அதிகமாய் விதைத்து வருகிறோம். ஒரு அலையில சொல்லுவீங்களா? தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்லுகிறேன். மற்ற காலங்களை காட்டிலும் இந்த கொரோனா நாட்களிலே, பஞ்சத்தின் நாட்களிலே அதிகமாய் கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய அக்கௌண்ட்டை எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறேன். அற்புதமான தேவன் அதிகமாய் விதைக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே அதிகமாய் நம்முடைய சபை விதைக்கும் சபையா இருப்பதினாலே அதிகமாய் அறுக்கும் சபை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக ஒரு பாடம் ஈசாக்கிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், ஐசக் learned to overcome obstacles. ஐசக் learned to overcome obstacles. தடைகளை மேற்கொள்ள கற்றுக்கொண்டான். சொல்லுங்க, விதைக்க கற்றுக்கொண்டான். இரண்டாவது பாடம், தடைகளை மேற்கொள்ள கற்றுக்கொண்டான். தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு ஒன்றை, தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக இதை சொல்ல விரும்புகிறேன். பேர் வேணாலும் சொல்றேன். உங்க வாழ்க்கையிலே அநேக தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் போகிறீர்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். அநேக தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளத்தான். you are going to have many obstacles in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் போகிறீர்கள். இன்னொரு தீர்க்கதரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது உங்களுக்கு. எல்லாரும் அல்ல, ஆனால் ஒரு சிலராலே நீங்கள் வெறுக்கப்படத்தான் போகிறீர்கள். ஒரு சிலர் உங்களை வெறுக்கத்தான் செய்வார்கள். ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக தீமையானவைகளை பேசுவார்கள். ஒரு சிலர் உங்கள் மேல் கசப்பாய் இருப்பார்கள். தீர்க்கதரிசனம் என்ன சொல்லட்டுமா? தீர்க்கதரிசனம்லாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். 26வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது. பெலிஸ்தியர் வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 14வது வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால். சொல்லுங்கள் எல்லாரும், இருந்தபடியினால். ஆங்கில வேதாகம் சோ. ஆகையால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக வேலைக்காரர்கள் இருந்தபடியினால் அவன் மேல் பெலிஸ்தியர் பொறாமை கொண்டார்கள். நம்முடைய உங்களை குறித்து ஒவ்வொரு சகோதரன் சகோதரி, தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக என் கரத்தை நீட்டி உங்கள் முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் உங்களை, கர்த்தர் ஸ்தோத்திரம், செழிப்பு விருத்தி என்கிற அந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதே
அந்த நிலையில் வைக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவன் கொண்டிருக்கிற இலக்கு, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். இது 100% உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம், 100% உண்மை. God's goal is to take you to the place of prosperity. செழிப்பு அல்லது விருத்தி என்கிற அந்த நிலையில் ஸ்தானத்தில் உங்களை வைக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவன் கொண்டிருக்கிற ஒரு இலக்காக நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். சபையிலே சிவந்திபுரத்தில் பொன்னம்மாள் என்கிற சகோதரி இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு 500 ரூபாய்க்கு கூட அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு 500 ரூபாய் கூட பரட்ட முடியல. அவருடைய மகன் சேகர் சந்தையில் காய்கறி மொத்த வியாபாரம் செய்கிறார். ஒரு 500 நஷ்டத்தின் மேலே நஷ்டம், விபத்தின் மேலே விபத்து, குறைச்சலின் மேலே குறைச்சல், பணம் 500 ரூபாய் கூட புரட்ட முடியல. எங்க காய்கறி வியாபாரம் பண்றது? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் பஞ்சத்தின் நாட்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு விதைக்க ஆரம்பித்தது நிமித்தமாக எத்தனையோ தடைகள், அத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் அவளை குறித்து ஒரு நோக்கம் கொண்டிருந்தார். இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் அப்படியே அவங்க அன்றாட ஒவ்வொரு நாளும் வருகிற அந்த கர்த்தருக்குரியதை எடுத்து கொடுக்குறாங்க. 100 ரூபா, 50 ரூபாய், 20 ரூபா, 10 ரூபா, மறுபடியும் 20 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, அப்படியே ரூபாய் நோட்டுகள் மாறி இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே கர்த்தருக்கு கொடுக்கிறதை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன், மிகவும் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தேவன் உங்களை விருத்தி ஆக்கும் போது, தேவன் உங்களை செழிப்படைய செய்யும் போது, பிசாசானவன் அதை பொறுக்க முடியாதபடிக்கு அநேகரை அல்லது ஒரு சிலரை அவன் ஏவி விட்டு, அது உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், சக விசுவாசிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்களோடு கூட பழகினவர்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், அவர்களை ஏவி விட்டு உங்களை வெறுக்கவும் உங்கள் மேல் பொறாமை கொள்ளவும் அவன் செய்வான். கர்த்தர் ஸ்தோத்திரம், செய்வான். They will jealous on you. உங்கள் மேல் அவர்கள் பொறாமை கொள்ளுவார்கள். ஏன் பொறாமை கொள்ளுகிறாள் தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்களால் பார்க்க பொறுக்க முடியவில்லை. இந்த அளவுக்கு நீங்க எப்படி வந்தீர்கள் என்பதை கர்த்தர் ஸ்தோத்திரம், என்ன செய்ததனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விருத்தி என்கிற அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது இடையில் என்ன தடைகள் வந்தாலும் ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. Nobody can stop. Nobody can stop you getting what God wants you to give you. தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற எதையும் எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற எதையும் எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் உங்களை கொண்டு செல்லும் அந்த உயர்ந்த அந்த ஆசீர்வாதத்தின் நிலையை கர்த்தர் ஸ்தோத்திரம் எந்த மனிதனாலும் நிறுத்த முடியாது. தேவன் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தின் நிலையை நிறுத்துவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்பும் காரியங்களை தடுப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வரத்தான் செய்யும், உங்கள் மேல் பொறாமை கொள்ளத்தான் செய்வார்கள். எல்லாரும் இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் உங்கள் மேல் உங்களுக்கு எதிராக புறம் பேசுவார்கள், குறை சொல்வார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை வருத்தப்படுத்துவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வருத்தப்படுத்துவார்கள். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தடைகளை நீக்கிறவர் அவர் நமக்கு முன்னே செல்கிறார். ஆமென்.
தடைகளை நீக்கிறவர். மீகாவிலே வாசிக்கிறவர் 2வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி அவர்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகள் கவர்ங்கள், தடைகள் வரத்தான் செய்யும் பிரியமானவர்களே. ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஒருவர் நம்பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே சென்று தடைகளை நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போட்டு நீங்கள் சென்று அடைய வேண்டிய அந்த விருத்தி எனும் நிலையை அடைவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், never be jealous about what somebody has got. ஒருபோதும் மற்றவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதை பார்த்து நீங்க பொறாமை கொள்ளாதீர்கள். அடுத்தவருடைய புருஷனை பார்த்து பொறாமப்படாதீங்க. அடுத்தவருடைய பொண்டாட்டியை பார்த்து பொறாமப்படாதீங்க. அடுத்தவருடைய பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படாதீங்க. அடுத்தவருடைய சம்பாத்தியத்தை பார்த்து பொறாமப்படாதீங்க. அடுத்தவருடைய வீட்டை பார்த்து தேவ பிள்ளைகள் பொறாமப்படாதீங்க. அடுத்தவருடைய ஊழியத்தை பார்த்து தேவ பிள்ளைகள் நீங்கள் பொறாமப்படாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமென் சொல்வீங்களா? எதையெல்லாம் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் எவனாலும் தடுக்க முடியாது என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாய். God has got enough for you. மறுபடியும் சொல்லுகிறேன், God has got enough for you. ஏராளம் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். God has got enough with your name on it. உங்கள் பெயர் எழுதப்பட்ட ஏராளமானவைகளை உங்களுக்கென்று சொல்லி உங்கள் பெயர் எழுதப்பட்ட ஏராளமானவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுங்க, என் பெயர் எழுதப்பட்ட ஏராளம் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பெயரை எழுதி எனக்கென்று எழுதி ஏராளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எவனாலும் தடுக்க முடியாது. எந்த சூழலிலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் மற்றவங்க மேலே பொறாமப்படாதீங்க. ஒரு நாளும் பொறாமப்படாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 26வது அதிகாரத்தில் கவனிங்க, அவன் 7 துறவுகளுக்கு மேலே ஈசாக்கு வெட்டுகிறதை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். 15வது வசனம் வாசித்து பாருங்கள். 15வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம், 20, 21, 22 வாசித்து பாருங்கள். 15லிருந்து 22 வரைக்குமாக. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களிடது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். அடுத்த வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கவனிங்க, அவன் எதெல்லாம் எந்த துறவெல்லாம் அவன் தோண்டினானோ அந்த துறவையெல்லாம் அவர்கள் வந்து தங்களுடையது என்று வாக்குவாதம் செய்தார்கள். அவனுடைய தகப்பன் ஆபிரகாமின் காலத்திலே ஆபிரகாமின் வேலைக்காரர் வெட்டினதும்
ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் வந்து தூர்த்து போட்டதுமான துறவுகளை இவன் மறுபடியும் தோண்டினான், அதையும் அவர்கள் தங்களுடையது என்று சொல்லி அவனோடு கூட வாக்குவாதம் செய்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்றைக்கு ராத்திரியிலேயே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். சேம் நைட் God said to Isaac, அன்றைய தினமே, மறுபடி சொல்லுகிறேன், அன்றைய தினமே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஈசாக்கே, எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் உன்மேல் பொறாமை கொள்வது உண்மைதான், உன்னை தடுத்து நிறுத்துவது உண்மைதான், உன்னோடு கூட வாக்குவாதம் செய்வது உண்மைதான், உன்னோடு கூட கலகம் பண்ணுவது உண்மைதான், உனக்கு விரோதமாய் தீமையானவைகளை பேசுவது உண்மைதான். ஆனால் ஒன்றை நீ மனதில் வைத்துக்கொள். இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன், தடைகள் வருவது உண்மைதான், உன்மேல் பொறாமை கொள்ளுவது உண்மைதான், உனக்கு விரோதமாய் தீமை பேசுவது உண்மைதான், உன்னை வருத்தப்படுத்துவது உண்மைதான். ஒன்றை மனதில் வைத்துக்கொள் ஈசாக்கு, ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறேன். நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் எதை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் எவரை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் பயப்படாதீர்கள், எவர்களை குறித்தும் பயப்படாதீர்கள். சொல்லுங்கள், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். எஸ், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், எவரை குறித்தும் பயப்பட மாட்டேன். காரணம் தெரியுமா? என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. Fear not, I am with you. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். சொல்லிட்டு அடுத்து சொல்றா, நான் உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்வேன். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் பெருகவே பெருகச் செய்வேன். இதுதான் இப்பதான் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்குக்கு நிச்சயமாக 100% ஒன்று தெரியும், கர்த்தர் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்னோடு கூட எனக்கு துணை நிற்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு துணை நிற்கிறார், என்னை விருத்தியாக்குகிறார், என்னை ஆஸ்வதிக்கிறார், தடைகளை மாற்றுகிறார். எந்த சொல்ல வந்தாலும் நான் பயப்பட வேண்டாம் என்று அவர் தைரியப்படுத்துகிறார். எவரை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தன் வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற ஒவ்வொரு தடைகளையும் அவன் தேவனுடைய ரகமாக, காட்லி வே, தேவனுக்கு அடுத்த விதமாக, தெய்வீகமான வழியிலே அவன் அந்த காரியங்களை அவன் எதிர்கொள்ளுகிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? தெய்வீகமான வழியிலே அவன் காரியங்களை எதிர்கொள்ளுகிறான். மனுஷிக உலக பிரகாரமான வழியிலே எதிர்கொள்ளவில்லை, மனுஷிகமான வழியிலே எதிர்கொள்ளவில்லை, சுய வழிகளிலே அவன் எதிர்கொள்ளவில்லை, தெய்வீகமான வழியிலே அவன் எதிர்கொள்ளுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தெய்வீகமான வழியிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னைக்கு மனுஷிக வழிகள், உலக வழி அல்லது சுய வழி அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு திட்டுனா இவன் 10 திட்டுவான், அவன் திட்டுனா இவனும் திட்டுவான், அவன் வருத்தப்படுத்தினா இவன் வருத்தப்படுத்துவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவனை பத்தி அவன் தீங்கானது சொன்னா, கெட்டது சொன்னா, அவனை பத்தி இவன் 10 காரியம் கெட்ட காரியத்தை சொல்லுவான், தீங்கான காரியத்தை சொல்லுவான். அவன் இவனை சபிச்சா, அவன் பல காரியங்களை சொல்லி சபிப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் இவனை பத்தி ஒன்றை 10ஆக்கி பேசினா, இவன் அவனை பத்தி ஒன்றை 100ஆக்கி பேசுவான். இதுதான் உலக வழி, இதுதான் சுய வழி, இதுதான் மாம்சத்தின் வழி. ஆனா இவைகள் எதையுமே ஈசாக்கு அவன் கை கொள்ளாமல் தெய்வீக வழியிலே அவன் காரியங்களை சந்தித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? எப்படி ஆனாலும் நான் ஆஸ்வதிக்கப்படுவதும் நான் விருத்தி அடைய போவதும் நிச்சயம் என்பது ஈசாக்குக்கு நன்றாகவே தெரியும். தகப்பனுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்தவர், உடன்படிக்கை செய்தவர், அந்த ஆபிரகாமின் தேவன் மாறாதவர் என்பதை இந்த ஈசாக்கு அறிந்திருந்தார். உடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களே. ஆனால்
அதே ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது உண்மையானால் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளுகிற எதுவாக இருந்தாலும், நீங்கள் எதிர்கொள்ளுகிற எவராக இருந்தாலும் தெய்வீகமான வழியிலே எதிர்கொள்ளுங்கள். உங்கள் சுய வழியிலே, மாம்ச வழியிலே, உலக பிரகாரமான வழியிலே அவைகளை எதிர்கொள்ள வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவர்கள் காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அவர் உங்களை உயர்த்தி விருத்தியாக்கி மகா பெரியவனாக்க வேண்டும் என்பதை உங்களை குறித்து அவர் இலக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவதாக இந்த ஈசாக்கிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது பாடம் என்னன்னு சொன்னால், துறவுகளை மறுபடியும் தோண்டினான். சொல்லுங்கள். முதல்ல அவன் விதைக்க கற்றுக்கொண்டான். இரண்டாவது தடைகளை மேற்கொள்ள கற்றுக்கொண்டான். மூன்றாவதாக துறவுகளை மறுபடியும் தோண்ட கற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்திலே, 26வது அதிகாரம் 18வது வசனத்திலே, ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரணத்திற்கு மரித்த பின்பு பெலிஸ்தர் வந்து தூற்று போட்டவைகளுமான துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் வெட்டி, அந்த துறவுகளுக்கு ஆபிரகாம் எந்தெந்த பெயரிட்டிருந்தானோ அதே பெயர்களையே அந்தந்த துறவுகளுக்கு ஈசாக்கும் பெயரிட்டான். கவனிங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. ஆபிரகாமின் நாட்களில் வெட்டப்பட்டதும் பெலிஸ்தியர் வந்து தூற்று போட்டதுமான துறவுகள், அதை ஈசாக்கு வெட்டினதும் அல்லாமல் ஆபிரகாம் அந்த துறவுகளுக்கு என்னென்ன பெயர் வைத்திருந்தானோ அதே பெயரை ஈசாக்கும் அந்த துறவுகளுக்கு வைத்திருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். துறவுகள், கேணி, கிணறு, துறவுகள், வெல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கேணி வாழ்வாதாரத்திற்கு முக்கிய காரியம். கவனிங்க, வாழ்வாதாரத்திற்கு முக்கிய காரியம், நமக்கு ரிசர்வாயர்ஸ் உண்டு, அணைகள் உண்டு. அணைகளிலிருந்து தண்ணீர், நமக்கு போதுமான தண்ணீர் நம்ம குடிப்பதற்கு கிடைக்கிறது, புழங்குவதற்கு வாழ்க்கைக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கிறது. இன்னும் அநேக கிராமங்களிலே அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு கிணறு தான் ஆதாரமாக இருக்கிறது. வேற எந்த தண்ணீரும் எதன் மூலமாக கிடைப்பதே கிடையாது, கிணறு தான். அப்போ மனுஷன் உயிர் வாழணும்னு சொன்னா, சரீர பிரகாரமாக மனுஷன் உயிர் வாழணும்னு சொன்னா தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதை போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தண்ணீர் மிகவும் அவசியம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உயிர் வாழ்க்கைக்கு, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு தண்ணீர் எவ்வளவோ அவசியமோ அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய தண்ணீர் மிகவும் அவசியம். இயேசு சொன்னார், யோவானிலே 4வது அதிகாரம் வாசித்து பாருங்கள், 13வது 14வது வசனத்திலே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே ஜீவகாலமாய் ஊறுகிற, அந்த வசனத்தை வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 13, 14வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவனுக்குள்ளாய் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அப்போ கர்த்தர் கொடுக்கிற தண்ணீர், யோவானிலே 7வது அதிகாரத்தில் 37, 38 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவான் 7, 37, 8 வாசித்து பாருங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சொன்னார் ஒன்றை, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, கவனிங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடுகிறது. ஜீவ தண்ணீர் நீரூற்றாய் இருக்கிறீர்கள். உங்க உள்ளம் ஜீவ தண்ணீர், ரட்சிப்பு என்கிற தண்ணீர், ரட்சிப்பு என்கிற நீரூற்று உங்களிடத்தில் உண்டு. ஜீவ தண்ணீர் என்கிற நீரூற்று உங்களிடத்தில் உண்டு. அப்ப இந்த தண்ணியை, கிணத்து தண்ணியை கெடுக்கணும், அசுத்தமாக்கணும், மாசுபடுத்தணும்னு சொன்னா, கவனிங்க, கிணத்து தண்ணியை மாசுபடுத்தணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? அந்த கிணத்துல குப்பையும் கூலத்தையும் கண்டதையும் கடையதையும் மண்ணையும் எல்லாவற்றையும் அந்த கிணத்துல போட்டு நிரப்புவாங்க. அப்போ அந்த கிணத்துல குப்பையும் கூலத்தையும் மண்ணையும் கல்லையும் போடும்போது அந்த கிணத்து தண்ணீர் என்ன ஆகிறது? கெட்டு போகிறது, கெட்டு போகிறது. அதே போலவே உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதானே இந்த ரட்சிப்பின் துறவும், இந்த ரட்சிப்பின் நீரூற்றும் கண்டதும் கடையதும் உங்க இருதயத்துக்குள்ளார போகுமையானால், கர்த்தர் ஸ்தோத்திரம், குப்பையும் கூலமும் உங்க இருதயத்துக்குள்ளார போகுமானால், எப்படி நல்ல தண்ணீர் கிணறு கெட்டு போகிறதோ அது மாதிரி ஜீவ தண்ணீர் உள்ள உங்கள் ரட்சிப்பின் துறவு கெட்டு போகிறது, ரட்சிப்பின் ஊற்று கெட்டு போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த துறவுகளை, பெலிஸ்தியர் தூத்து போட்ட இந்த துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோண்டி சுத்தப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. சுத்தப்படுத்தினான். கலாத்தியர்கள் நிருபத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களை கெடுத்தவன் யார்? சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டீர்களே, கிருபையால் கர்த்தரிடமாய் அழைக்கப்பட்டீர்களே, கிருபையாய் அழைக்கப்பட்ட உங்களை கர்த்தரை விட்டு பிரிந்து போகும்படியாய், கர்த்தரை விட்டு விலகி போகும்படியாய் உங்களை கெடுத்தது எது? உங்களை கெடுத்தவன் யார்? உங்களை கெடுத்துப்பட்டது எது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி நல்ல தண்ணீர், எப்படி how pure water is corrupted, do you know that? எப்படி நல்ல தண்ணீர் கெட்டு போகிறது தெரியுமா? அந்த நல்ல தண்ணீருக்குள்ளாக வேறு ஒன்றை போடும்போது நல்ல தண்ணீர் வேறு ஒன்றாக மாறிவிடுகிறது, வேறு ஒன்றதாக மாறிவிடுகிறது. அந்த நல்ல தண்ணீருக்குள்ளாக வேறு ஒன்றை போடும்போது அந்த நல்ல தண்ணீர் வேறு ஒன்றாக மாறிவிடுகிறது. பியூர் வாட்டர், நல்ல தண்ணியில 2 டீஸ்பூன் டீ தூளை போட்டு பாருங்க. ஆவியானவர் சொன்னதை சொல்றேன், ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல தண்ணீர், அந்த நல்ல தண்ணீரில் 2 டீஸ்பூன் டீ தூளை போட்டு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த நல்ல தண்ணீர் அப்படியே மாறி விடுகிறது. அந்த நல்ல தண்ணீர் மாறி விடுகிறது. மாத்திரமல்ல, அந்த நல்ல தண்ணீர் இப்பொழுது நல்ல தண்ணியாய் இருப்பதே கிடையாது. இட் இஸ் சீஸ் டு பி பியூர் வாட்டர். நல்ல தண்ணீர் என்கிற நிலை அப்படியே மாறி அழிந்து விடுகிறது. இட் பிகம்ஸ் சம்திங் எல்ஸ். அந்த நல்ல தண்ணீர் அதுக்குள்ளார டீத்தூளை போடும்போது அது வேறொன்றாக மாறிவிட்டது, அது வேறொன்றாக மாறிவிட்டது, அது தேநீராக மாறிவிட்டது. அதுக்குள்ளார தண்ணீர் இருக்கலாம், கவனிங்க, இட் மே ஹேவ் வாட்டர் இன் இட் பட் இட் இஸ் சேஞ்ச்ட். அதுக்குள்ளார தண்ணீர் இருக்கலாம், ஆனால் அந்த தண்ணீர் அப்படியே மாறிவிட்டது. அந்த தண்ணீர் மாறிவிட்டது, வேறொன்றாக மாறிவிட்டது. இப்போ அந்த நல்ல தண்ணீர் வேறொன்றாக மாறிய தண்ணீர் பார்ப்பதற்கு அருமையா இருக்கலாம், குடிப்பதற்கு அருமையா இருக்கலாம், ருசிப்பதற்கு அருமையா இருக்கலாம், மணப்பதற்கு அருமையா இருக்கலாம். ஆனா கவனிங்க, ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், நல்ல தண்ணீர் என்கிற நிலை மாறிவிடுகிறது. நல்ல தண்ணீர் என்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம், இட் இஸ் நோ லாங்கர் பியூர் வாட்டர். நல்ல தண்ணீர் என்கிற நிலை மாறிவிட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்குள்ளார ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று ஓடுகிறது. உங்களுக்குள்ளார ரட்சிப்பு என்கிற நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு என்கிற நீரூற்றுக்குள்ளார அசுத்தம், காம விகாரம், மார்க்கெட்டின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கெட்டின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனை தீட்டுப்படுத்தும். உங்கள் இருதயத்தில் ஊறிக்கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் ஊற்றை
தீட்டுப்படுத்தும். வாசிக்கலாம். மனுஷருடைய மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும். ஆமா, இதெல்லாம் வீட்டுல மறுபடியும் படிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுக்குள்ள போடப்படும் போது, ரட்சிப்பின் நீரூற்றுக்குள்ள போடப்படும் போது அந்த நீரூற்று கெட்டு போய் விடுகிறது. நீரூற்று கெட்டு போய் விடுகிறது. ஜீவ தண்ணீர் என்கிற பேர் அற்று போய் விடுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசிகள் மூலமாக, எதிர்ப்பாலினத்தவர் மூலமாக, உங்கள் நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய சொந்தங்கள் மூலமாக ஜீவ தண்ணீர் உள்ள இந்த நீரூற்றுக்குள்ளாக கண்டதும் கடையதும் போடுவதற்கு நீங்கள் அனுமதி அளிப்பீர்களானால், இடம் கொடுப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், அவைகளெல்லாம் கெட்டு போவதற்கு ஏது உண்டாகிவிடும். அதுவெல்லாம் கெட்டு போவதற்கு ஏது உண்டாகி விடுகிறது. ஈசாக்கு தகப்பனுடைய காலத்தில் வெட்டினவைகளும் பிலிஸ்தர்கள் தூர்த்து போட்டவைகளுமான அந்த துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோண்டினான். ஈசாக்கு மறுபடியும் தோண்டினான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதெல்லாம் இந்த ரட்சிப்பின் அந்த நீரூற்றுக்குள்ளாக, அந்த துறவுக்குள்ளாக ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற இந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள், விசுவாசிக்கிற உங்களுக்குள் இருக்கிறதே, அதற்குள்ளாக அதை கெடுத்து போடும்படியாய், கெட்டு போக செய்யும்படியாய் இதெல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ, அதெல்லாம் ஈசாக்கை போல மறுபடியும் தோண்டி சுத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர்களை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களை அழைக்கிறார். வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, தாய்மாரே, தகப்பன்மாரே, எதுவானாலும் அசுத்தமோ, காம விகாரமோ, வேசித்தனமோ, களவோ, தூஷணமோ, கசப்போ, பண ஆசையோ, பொருளாசையோ, பெருமையோ, மதிகேடோ, இச்சையோ, ஏது மறுபடியும் தோண்டி துறவை சுத்தமாக்க வருவீங்களா? இன்னொரு காரியத்தை ஈசாக்கு செய்தார். ஆபிரகாம் முன்பு என்ன அவைகளுக்கு பேரிட்டு இருந்தாரோ அதே பேரை மறுபடியும் ஈசாக்கு அவைகளுக்கு பேரிட்டான். ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப நல்லா நான் தியானிச்சேன். ஆபிரகாம் அதற்கு கவனிங்க, பரிசுத்தம் என்று பெயரிட்டு இருந்தான்னா, இவனும் பரிசுத்தம் என்று மறுபடியும் பெயர் வச்சான். கெட்டு போயிடுச்சு, அதே பேரை மறுபடியும் இப்போ வைக்கிறான். வேற ஒரு பேரை மாற்றலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்பதாக, 30 வருடங்களுக்கு முன்பதாக எது பாவம் என்று சொல்லப்பட்டதோ, இன்றைக்கு திருச்சபையிலே பாவம் என்று சொல்லப்படுவது இல்லை. பலகீனம் என்ற வேற ஒரு புது பேர் வச்சுட்டாங்க. பாவத்துக்கு பாவம் சொல்லாம பலகீனம், குடிப்பது அவனுடைய பலகீனம், இப்படி செய்வது அவனுடைய பலகீனம், பாவத்துக்கு பலகீனம் என்ற வேறு பெயர் வந்துருச்சு. ஆனா ஈசாக்கு என்ன செய்தார்? ஆபிரகாமின் நாட்களிலே என்ன பெயரிடப்பட்டிருந்ததோ அதே பெயரை வச்சார். பலகீனம் அல்ல, பாவம்தான். அசுத்தம் என்றால் அசுத்தம் தான், பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் தான், ஆராதனை என்றால் ஆராதனை தான், உபவாசம் என்றால், ஜபம் என்றால், ஊழியம் என்றால், சபை என்றால், அக்கிரமம் என்றால், கீழ்ப்படியாமை என்றால், மன்னியாமை என்றால், ரட்சிப்பு என்றால், அதுதான் பேரு. அதுக்கு வேறெல்லாம் பேரு மாத்தாதீங்க. ஈசாக்கு மறுபடியும் தோண்டினார். இந்த ஈசாக்கிடத்திலிருந்து இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் கை கொள்ளவும் செய்தால் வர வர விருத்தி அடைவதை தடுக்க எவராலும் முடியாது. நீங்கள் வர வர விருத்தி அடைந்து பெரியவனாவதை எவனாலும் மறுக்க முடியாது, எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சூழ்நிலையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க கையில தான் இருக்கு. வர வர விருத்தி என்பது கர்த்தர் கொடுத்து விட்டார், வாக்களித்து விட்டார். பெரியவனாக செய்வது என்பது கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற இலக்கு. ஆனா அதை அடைவதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டியதை நீங்கள் கை கொள்ளுவீர்களானால் ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். செய்வீங்களா? அப்படியே அர்ப்பணிப்பீங்களா? தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் மூலமாய் தம்முடைய ஜனத்தோடு கூட நீ பேசி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள்
ஒவ்வொருவரையும் குறித்தும் நீர் இலக்கு வைத்திருக்கிறீர். வர வர விருத்தி என்பது அவர்களை மகா பெரியவர்களாக்குவது என்பது அவர்களை குறித்து நீ கொண்டிருக்கிற இலக்காயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த இலக்கை அடைவதற்கு சில பாடங்களை கற்றுத்தர விரும்புகிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கு விதைக்க கற்றுக்கொண்டதை போல, எந்த தடைகளானாலும் அதை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டதை போல, துறவுகளை மறுபடியும் தோண்டுவதற்கு கற்றுக்கொண்டதை போல பிள்ளைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்ய. அந்த இலக்கை அடையக்கூடாதபடிக்கு சத்துரு எதை கொண்டு வந்தாலும், எந்த தடையை கொண்டு வந்தாலும், யார் மூலமாய், எந்த ஜனத்தின் மூலமாய் பிசாசனவன் எந்த தடையை கொண்டு வந்தாலும் கர்த்தர் தடைகளை மாற்றுகிறவர், இலக்கை அடைய செய்கிறவர். வர வர விருத்தி என்கிற அனுபவத்தை அனுபவிக்கும்படிக்கு செய்கிறவர். நீர் உம்முடைய பிள்ளைகளின் பட்சத்தில் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர். பயப்பட வேண்டாம் என்று தைரியப்படுத்தி இருக்கிறேன். இந்த வார்த்தைகளினால் உம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே தொடர்ந்து எதிரொலிக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க, சமாதானம் பெருகட்டும், சுகவாழ்வு பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், ஆஸ்வாதங்கள் பெருகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே இரத்தத்தினால் பாதுகாத்துக் கொள்ள, எல்லா தீங்கு ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தை இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக. உம்முடைய பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆண்டவரே ஊழியர்களாய், ஆண்டவரே ஊழியக்காரியாய், ஊழியக்காரனாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் என்றுமென்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.